இந்த ஜூஸ் வகைகளில் நிறைய டவுட் இருக்குங்க. நான் எந்த ஜூஸ் எடுக்கலாம்? வெயிட் லாஸ்க்கு நான் இதை எடுக்கலாமா? அதுவும் ஸ்பெஷலாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சார், நம்ம சுகர் பேஷண்ட்ஸ் எடுக்கலாமா? இல்லை ஜூஸாக குடித்தா நல்லதா? சமைச்சு சாப்பிட்டா நல்லது? இல்லை உண்மையிலே பீட்ரூட் சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் ரெகுலராக இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது நம்ம உடல்லையும் சரி, நரம்புகள்லையும் சரி, ரத்த நாளங்கள்லையும் சரி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுது. ஸோ அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் நமக்கு மெயின்டைன் ஆகிறதுக்கும் நீண்ட நேரம் பசிக்காமல் இருக்கிறதுக்கும் பீட்ரூட்டை நீங்கள் இதை தாண்டி ஸ்கின் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லதுங்க. ஸ்கின் ஹெல்த்துக்கு என்ன பண்ணலாம்? வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த ஜூஸ் வகைகளில் நிறைய டவுட் இருக்குங்க. நான் எந்த ஜூஸ் எடுக்கலாம்? வெயிட் லாஸ்க்கு நான் இதை எடுக்கலாமா? அதுவும் ஸ்பெஷலாக கேட்டுக்கிட்டே இருந்தார் ஒரு சார், வெயிட் லாஸ்க்கு நான் பீட்ரூட் ஜூஸ் டெய்லி குடிக்கலாமா அப்படின்னு. இதில் என்னென்னா, நான் 1 மந்த்தாக டெய்லி ரெகுலராக பீட்ரூட் ஜூஸ் குடிச்சும் எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை. இதுக்கு என்ன தீர்வு மேம் பண்ணலாம்? இல்லை நான் குடிக்கிறது சரியா? பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் டவுட் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இது நம்ம சுகர் பேஷண்ட்ஸ் எடுக்கலாமா? இல்லை ஜூஸாக குடித்தா நல்லதா? சமைச்சு சாப்பிட்டா நல்லது? இல்லை உண்மையிலே பீட்ரூட் சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ பொதுவாகவே சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் பீட்ரூட் நீங்கள் சாப்பிடலாம். ஸோ எந்த அளவு நம்ம பீட்ரூட் சாப்பிட்லாம், இதனால் என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பீட்ரூட் அப்படின்னு சொல்கிறது, பீட்ரூட் அது இருக்குது பாருங்கள், அந்த பேர்லேயே இருக்கிற மாதிரி நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு வகை அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இது கிழங்கு அப்படின்னு சொல்கிறது, அப்போது கிழங்குனா வாத நோயாளிகள் எல்லாமே அவாய்ட் பண்ணணுமா? அப்படி கிடையாது. இந்த பீட்ரூட், கேரட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கிழங்கு வகைகளை உங்களுக்கு வராது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது இதில் நிறைய விட்டமின்ஸ் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குங்க. ஸோ விட்டமின்ஸ் மட்டும் கிடையாது, இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நிறைய விட்டமின்ஸ் நிறைஞ்சிருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம், ஜிங்க், ஃபோலேட் நிறையவே இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பீட்ரூட் நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? நீங்கள் சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும்போது இதை சமைத்து சாப்பிடலாம். ஸோ ரெகுலராக நீங்கள் ஜூஸ் எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ பொதுவாகவே நீங்கள் ஏதாவது ஒரு ஜூஸாக எடுக்கும்போது கிடுகிடுன்னு உங்களுக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், டக்குன்னு பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் எதை சாப்பிட்டாலும், ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்க இல்லை வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை அப்படி ச்சியூ பண்ணி கடித்து சாப்பிட்றது உங்களுக்கு பெட்டராக இருக்குங்க. அப்போது ரெகுலராக பீட்ரூட் நம்ம எப்படி சாப்பிட்லாம்? ஸோ சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்கள் பீட்ரூட் எப்படி சாப்பிடலாம்? நல்லா சமைத்து வேக வைத்து இல்லைன்னா தயிரோடு சேர்த்து பச்சடி மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் இந்த பச்சடி மாதிரி சாப்பிட்றது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை நமக்கு வெளியேற்ற ஆரம்பிக்கும். அப்போ ரெகுலராக இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது நம்ம உடல்லையும் சரி, நரம்புகள்லையும் சரி, ரத்த நாளங்கள்லையும் சரி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுது. ஸோ அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் நமக்கு மெயின்டைன் ஆகிறதுக்கும் நீண்ட நேரம் பசிக்காமல் இருக்கிறதுக்கும் பீட்ரூட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதற்கு அடுத்தது நம்ம வேறு என்னங்க பயன்படுத்தலாம்? பீட்ரூட் ஜூஸ் நான் எப்படி குடிக்கலாம்? யார் யார் எந்த அளவு எத்தனை நாள் குடிக்கலாம்? வெயிட் லாஸ்க்கு உண்மையிலே பீட்ரூட் ஜூஸ் நல்லா ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக. ஸோ வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது பீட்ரூட் ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இதை எப்படி நான் குடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிக்கோங்க. நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது. டீ, காஃபி அவாய்ட் பண்ணிவிடுங்க. வெயிட் லாஸ் பண்ணணுன்னா சில வழிமுறைகள் இருக்குது. கண்டிப்பாக டயட் ஃபாலோ பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணணும், நைட்டில் நல்ல ஒரு உறக்கம் தேவை, போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது, இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போது இந்த பீட்ரூட்டை நம்ம எடுத்துக்கும்போது, ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கும்போது உடலில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. சரிங்க, அப்படி என்னென்ன கிடைக்குது? வெயிட் லாஸ்க்கு இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான அளவு பீட்ரூட் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதனோட பாதி அளவு நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க. பாதி நெல்லிக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக எலுமிச்சை சாறு விட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நீங்கள் மின்ட் லீவ்ஸ், அதாவது புதினா இலைகள் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து இந்த ஜூஸை நம்ம குடிச்சிட்டு வரலாம். யார் யார் குடிக்கலாம்? ஆண்கள், பெண்கள் எல்லாருமே குடிக்கலாம். தொடர்ந்து எத்தனை நாட்கள் குடிக்கலாம்? 2 வீக்ஸ் குடிங்க. அதுக்கப்புறம் 1 வீக் பிரேக் விட்டுருங்க.
திரும்பவும் ஒரு 2 வீக்ஸ் குடிங்க, 1 வீக் பிரேக் விடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பீட்ரூட் ஜூஸ் குடிக்கணும். இல்லைன்னா நான் ஒரு 7 நாள் குடிச்சிட்டு 7 நாள் பிரேக் விடலாமா? நிச்சயமாக. ஆனால் தொடர்ந்து மாதக்கணக்கில் இது அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இப்போ ரெகுலராக இது வந்து 1 வீக் எடுத்துகிட்டு 1 வீக் கேப் விட்டுடலாம். இல்லை இதனோடு நான் நெல்லிக்காய் பதில் வேறு ஏதாவது சேர்க்கலாமா? பீட்ரூட்டோட நம்ம வந்து குக்கும்பர் சேர்த்துக்கோங்க, வெள்ளரிக்காய், அதே மாதிரி கொஞ்சமாக நம்ம எலுமிச்சை சாறு விட்டு புதினா இலைகள் கொஞ்சம் சேர்த்தோ இல்லை கொத்தமல்லி இலைகள் சேர்த்தோ நீங்கள் ஜூஸாக ரெடி பண்ணிக்கலாம். இதை குடிக்கிறதுனால வெயிட் லாஸ் ஆகுது ஒரு பக்கம், நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்குது. மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஹீமோக்ளோபின் லெவல் உங்களுக்கு குறைவாக இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது பயன்படுதுங்க. அப்போ ரெகுலராக இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது, சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்குது. அப்போ தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலான்னா பீட்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது இல்லையா, நிறைய பெண்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குங்க. இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது, எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். ஸோ அப்போது நான் எப்படி வெயிட் லாஸ்க்கு இது எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ஜூஸ் குடிக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி ஸ்கின் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லதுங்க. ஸ்கின் ஹெல்த்துக்கு என்ன பண்ணலாம், இந்த சாறு எடுத்து பீட்ரூட் சாறு எடுத்து ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மஞ்சள் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடியும் அதனோட கொஞ்சம் கோரை கிழங்கு பொடி இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் பொடி, அதாவது கஸ்தூரி மஞ்சள், கோரை கிழங்கு, இது ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் பீட்ரூட் சாறு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ கழிவுகள் மட்டும் இல்லைங்க, ஸ்கின் டோன் வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும், ஸ்கின்ல வந்து மார்க்ஸ் நிறைய பேருக்கு பிளாக் மார்க் இருக்குது, அதை வந்து ரிலீவ் பண்ணணும், க்யூர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி பீட்ரூட்டை வந்து ட்ரை பண்ணி பவுடராக நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எடுத்துக்கலாங்க. கிட்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பீட்ரூட் வந்து லேசாக மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நிழல்லே உலர்த்திக்கலாம். ரொம்ப வெயிலில் வைக்கணும்னு இல்லை. ஸோ நல்லா அது ட்ரை ஆன பிறகு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கிட்ஸுக்கு வந்து நீங்கள் பால் குடிக்கிறீங்க, இல்லை ஹெல்த் மிக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பவுடரை நீங்கள் ஆட் பண்ணி குடிக்கலாம். அப்போ ஓவராலாக பீட்ரூட் எடுக்கிறது நம்ம உடலுக்கு பார்த்திங்கன்னா கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கட் ஹெல்த்துக்கு நல்லது, ஹீமோக்ளோபின் லெவல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா பீட்ரூட் சாப்பிட்றது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க, பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு வெயிட் லாஸ் ஆகுமா? கட்டாயமாகும். ஆனால் அதனோடு சேர்ந்து கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸும் டயட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பீட்ரூட் வந்து இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதும் இந்த பதிவில் பார்த்தோம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.